நோ சிதம்பரண்ணா மாரியப்பன் அந்த கோயில் வச்சு நிறைய சம்பாதிச்சுல. அவன் மட்டுமா சம்பாதிச்சான், நம்ம கூட சம்பாதிச்சான். அது இன்னும் கரெக்ட் தான். ஆனா நீ நேத்துக்கு ஆட்டோ பொம்மை வச்சு கோயிக்க இல்லடா, மொளட்டை பஸ் வச்சதுக்கு அந்த கோயில் அப்படி பேசுது. ஆட்டோ பொம்மை வச்சு எப்படி பேசும்? ஆசைதான் உனக்கு. அதான் கோயில் தலை செதிரி போச்சா? ஆண்டா, நான் கேள்வி கேட்டா தெரியுமா என் பொண்டாட்டியா? அந்த கோயில் வாங்கி போனாங்களா அந்த கேள்வி அந்த பையனா என்ன பண்ணிருப்பாங்க? ஆக்கி துண்டிருப்பாங்களோ? அவன் 5000 கொடுத்து வாங்கி போனான்னா அவன் எப்படின்னா ஆக்கி தணுமா? யார் ராஜா? கோய கோயா என்ன ஆச்சு? என்ன பண்ணாவன்? ஏன் ஆடு வேண்டானா? என்ன போச்சு அந்த கேள்வியா? அடங்கோயால அந்த கேள்வி இப்படியா பஞ்சியா? மாரியப்பன் கட்டி எடுத்து போறேன். கத்தினே இருந்தாலும் கை தடுத்து போட்டுருவேன். ஏ முனிமா வெளியே வா. யோ என்ன சும்மா கத்தின்னு கிடக்குறா? முனிமான்னு தானே கூப்பிட்டேன், நான் எங்க கத்தனா? என்ன பக்கத்து வீட்டுல ஏதோ விருந்தாளி வந்துக்கிறாங்களாம், வாசல்ல கார் நிறுத்திட்டு போயிட்டாங்க. டோக்கன் போட்டு காசு வாங்க வேண்டியதானயா? அதுக்கெல்லாம் நான் லாய்க்கு போட மாட்டேன், நீ எப்போ வாங்கினு வா, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு கூட நீ வக்கு கிடையாதியா? மூஞ்சிய பாத்தியா? மொர மூஞ்சி வச்சுக்கின்னு என்ன பண்ற? கோய் கோய் பேசுற கோய். யோ என் கோய. ஏய் நேரா ஊட்டாண்ட வந்து சவுண்ட் ஊடுறா. நோ கோய் வாங்கினால பேசுற கோயா தப்பிச்சு வந்துச்சுனா. தப்பிச்சு வந்துச்சா? என்கிட்ட வரலையாடா? அது கேக்குறதெல்லாம் வாங்கி போட்டோம், அப்பனா கூட வந்துச்சு. ஏமா ஏன்னா கொடும் பாத்தீங்களாடா? கொடுமெல்லாம் பத்தல, டான்ஸ் தான் ஆடி சொல்லிக்குது எங்க ஆயா. டான்ஸ் ஆடு சொன்னீங்களா? கோயில் இல்லையா? ஆமாண்ணா, அதான் நான் சொல்லவங்க எல்லாம் ஓடியாண்டுக்குதுண்ணா. சரி சரி வந்தா நான் சொல்லி அனுப்புறேன், போ தைரியமா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே கோழி, எப்ப வேணா வந்துச்சா நான் அனுப்பிச்சு விடுப்பா. அனுப்பிச்சு விடுற கேள்வியா? அதான் 5000 ரூபாய் குடுத்துட்டீங்களா? போ வாயா, அப்படி எங்கனாக்கி தானே போய் தேடி பார்க்கலாம். இவங்கிட்ட தப்பிச்சு எங்க போயிருக்கான்? நம்ம கிட்டே இன்னும் வரலையா? என்ன மாரியப்பனா நம்மளுக்கு அதிர்ஷ்டாட்சினே இருக்குதுண்ணா. என்னடா இங்க பாருண்ணா. நான் கோய திரும்பி வந்துட்டுக்குறா. ஏய் யாருகிட்ட போய் சொல்ற? டான்ஸ் ஆட சொன்னாங்க தானே வந்துட்டேன். ஏய் அண்ணன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது ரொம்ப நெக்கல் தானா? எப்படி நெக்கலா பேசி பாருண்ணா. ஏ கோய மட்டன் பிரியாணி போட்டாங்களா இல்லையா? மட்டன் எலும்ப போட்டான், கொழுப்பு தானே அவனுக்கு. மாரியப்பா இந்த கோழி வச்சு வேற சம்பாதிக்கலாம்டா. ஏய் கோயே, நாங்க சொல்றபடி கேட்டா பீஸோட பிரியாணி போடுவேன். எவனா தேடி நின்று வந்தானா? வந்தாண்டா அந்த முக்காசி உடம்புக்காரனா அந்த கேள்வியா. பாத்தியானா அவ்வளவு சீக்கிரம் வந்துக்கிறானுங்க. குடும்பத்தை கம்முனீரு. நாள்ல நிக்க ஏய் கோயிப்பு தானே கோயா. ஏய் கோழி வச்சா கடிக்குதுப்பா. ஏய் யாரி கூடுறா? அதாண்ட கையில வச்சுன்னுக்குற. ஏய் கோயிப்பு தானே உனக்க போ. அலையாது இரு, சும்மா அரிசி அரிசின்னுங்கிற. இது ஓவரா பேசு. கவர்மெண்ட் ஒப்பச்சு இல்லாம தக்க சன்மானம் கொடுப்பாங்க. கோயா ஓவர பேசுறது கேட்டு முச்சு போட்டுருவேன். மாரியப்பா காலு குத்து தோதுடா. ஏ கோயா தேவையில்லாத ஓர பேசினிருக்காத, நாங்க சொல்றது கேக்குறியா? பணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிச்சு, இனிமே இதை வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லது இல்ல. நாடா பண்ணலாம் அப்பா? திரும்பி எதனா ஒரு பணக்காரனை பார்த்து வித்துலான்ற. டேய் அங்க பாருடா, ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை ஏமாத்திட்டு வந்துச்சு அந்த கோயி. அந்த கோயை நீங்க தான் வச்சுக்கிறீங்களா? யோ கோழி வந்துச்சுல எத்தனை வந்து என்கிட்ட கொடுக்கணுமா இல்லையா? ஏ துபாகூர் ஆபீசரா எல்லாமே கோழி சொல்லிச்சா? மூடு சொல்லிச்சா? அது சொல்றதுல நம்பாத, நான் ஆபீசர் தான். ஐடி கார்டு காட்டா? பாரு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் காட்டுவாரு. சும்மா வாழ வாயின்னு கோழி கோயின்னு பேசி நிற்க தேவையில்ல, ஒழுங்கா கோழி அமுச்சு விடுங்க.
கோயா நீ தப்பா நினைச்சுக்கினியா? நான் உன் கைத்த வெட்ட கூட்டின்னு போல, உனக்கு கைத்து கறி வாங்கி உனக்கு குடுக்கலான்னு கூட்டின்னு போனேன். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உன் மேல சத்தியமா உனக்கு கைத்து கறி வாங்க தான் நான் போனேன். கோயா நான் உடனே மனுஷன் மாறுறா. பாருண்ணா துரோகி நான் இத எப்படி பேசுது பாத்தியா? என்ன நம்பி வந்துட்டல, நீ கை மாத்தா. இல்ல இல்ல, உனக்கு கை கால்லாம் வாங்கி போடுறேன். நானா வந்து புடி முட்டான் போட்ட விடுறா, இவ்வளவு நெக்லா பேசுதா? எப்படியாவது அதை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தேன். எப்படி ஆகி போச்சேனா? ஒரே சுத்து வலிச்சு இங்கதான் வருவாரு அவரா. விட்டு அந்த வண்டியை நிறுத்திட்டு காசு கேட்ட நக்கலா பேசுறான். நான் முனிமா காசு வாங்கி வந்தா இல்லையா? அட போய, காசு கேட்டா கோழியை வச்சு சம்பாதிக்கிறான் வீட்டுக்காரன். அவனுக்கே நான் காசு தரணுங்கிறான் அவன். கோயில் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்க்குதுண்ணா. ஆண்டா இன்னொரு வாட்டி காசு கேட்டா போலீஸுக்கு போவோங்கிறாயா? போ சொல்ல நம்மளுக்கு நான் வந்துச்சியா? அட உன் மேல கேஸ் கொடுப்பானயா கோழி வச்சு சம்பாதிக்கிறேன்னு. நான் மட்டுமா? இவங்க தான். ஐயோ இப்ப நாங்க இல்ல. பாத்தியாயா போலீஸ்னு ஓடுறதா? சரி போ, என்ன செஞ்சாலாமா எலி பூச்சி பஞ்சுல விட்டுறேன். சூப்பர் ஐடியா. நான் போய் உள்ள இருந்து 2 எலியை பிடிச்சி வந்துடுறேன். திட்டு வேலை பண்றதுல முனிமா வச்சுக்க முடியாது.